அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கிடைக்கக்கூடிய சிறப்பான உணவினை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்தபடியாக இதர மாநிலத்தில் உள்ள புகழ்மிக்க மற்றும் சிறப்பு வாய்ந்த உணவினை பற்றியும் கூறி வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் மாநிலம் தெலுங்கானா. இங்கு அனைவராலும் விரும்பக்கூடிய, இங்கு மட்டுமில்லைங்க, அனைத்து பகுதி மக்களுக்கும் மிகவும் பிடித்தமான உணவு என்றால் அது நம்ம ஹைதராபாத் பிரியாணி தாங்க. இது மட்டும் இல்லாமல் சிக்கம்பரி கபாப் எனப்படும் வெஜ் கூட்டு மிகவும் பிரபலம். டல்சா எனப்படும் பருப்பு சுவையாக இருக்கும். கியூபானி கமீத்தா எனப்படும் ஸ்வீட் அருமையோ அருமை. ஹைதராபாத் ஹலீம் எனப்படும் ஹைதராபாத் மட்டன் சுவை தூக்கலோ தூக்கல். மிர்ச்சிக்கா சலாலா என்று செய்யப்படும் பச்சை மிளகாய் குருமா சாரமாக செம்மையாக இருக்குங்க. சரியா பிண்டி எனப்படும் சோளமாவினால் செய்யப்பட்ட உணவு மிகவும் சுவையாக இருக்கும். டும்கா முர்க் எனப்படும் கோழியினால் செய்யப்பட்ட உணவு சுவையோ சுவை. இது மட்டும் இல்லாமல் தெலுங்கானாவில் மேலும் கிடைக்கக்கூடிய சில சுவையான மற்றும் பிரபலமான உணவினையும் நாம் பார்க்கலாம். அவற்றுள் முக்கியமானவை பிரியாணி மசால், மீன் குழம்பு புளித்தண்ணீர் மசால், பெசரட் எனப்படும் பாசிப்பருப்பு தோசை, மிளகாய் சட்னி அல்லது தேங்காய் சட்னியுடன் காலை டிஃபன் நன்றாக இருக்கும். ஆந்திரா சிக்கன் பிரியாணி மசால் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் மசால் சூப்பராக இருக்கும். போலி எனப்படும் இனிப்பு, டொண்டக்காயா ஃப்ரையில் செய்யப்படும் காய், புனுகுலு எனப்படும் போண்டா சூப்பராக இருக்குங்க. கோங்கரா பிக்கிள் எனப்படும் புளிச்சக்கீரையில் செய்யப்படும் ஊறுகாய் மிகவும் சூப்பராக இருக்குங்க. மேலும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவநிதி 12th T1 பாரதி மேல்நிலைப்பள்ளி ரெட்டிப்பட்டி நாமக்கல். நன்றி, வணக்கம்.